ஒன்பது கோளும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும். அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெய்யில் உறையும் அவரை தொழ வேண்டும். கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு திருத்தலத்திலும் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானின் பெருமைகளை பற்றி ஒவ்வொரு தினமும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் எந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமானை பற்றி நான் சொல்ல போகிறேன் என்பதை என்னுடைய தொடக்கத்திலேயே தாங்கள் அறிந்திருப்பீர்கள். பிள்ளையார்பட்டியில் வீற்றிருக்கக்கூடிய விநாயக பெருமான் கற்பக விநாயகர். பிள்ளையார்பட்டி ஹீரோ நீதாம்பா கணேசா அப்படின்னு ஒரு திரைப்பட பாடலும் கூட உண்டு. அப்படி பிள்ளையார்பட்டியில் ஹீரோவாக வீற்றிருக்கக்கூடிய கற்பக விநாயகரினுடைய பெருமையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தேசி விநாயக பிள்ளையார், கற்பக மூர்த்தி, கற்பக பிள்ளையார், கற்பக விநாயகர், கற்பக கடவுள், வரத கணபதி, கணேசன், கணேச புரேசன் அப்படின்னு பல பெயர்களுக்கு சொந்தக்காரர் இந்த பிள்ளையார்பட்டியில் வீற்றிருக்கக்கூடிய கணபதி. கணேச மாநகரம், கணேசபுரம், பிள்ளையார் திருத்தலம் அப்படின்னெல்லாம் இந்த திருத்தலத்திற்கு நிறைய பெயர்கள் உண்டு. இப்போ மற்ற கணபதிக்கும் இந்த கணபதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவாக விநாயக பெருமான் 4 திருக்கரங்களோட வீற்றிருப்பார். ஆனால் இங்கே 2 திருக்கரங்களோட இருக்காரு. பாசம் அங்குசம் இந்த 2ம் அவருடைய கரத்தில் இல்லை. இடக்கரத்தை தன்னுடைய இடையில் வைத்து நிமிர்ந்து ஒரு கோலம். அந்த கோலமானது நமக்கு அந்த நிமிர்ந்த தன்மையை ஒரு செருக்கினை வெளிப்படுத்துமாறு காட்சி தருகிறது. அதே போல வலக்கரத்தில் மோதகம் தாங்கி இருக்கிறார். சிவபெருமானுக்கு சிவபூஜை செய்யக்கூடிய அந்த உருவ நிலையிலேயே அவர் காட்சி தரார். அவருடைய தொந்தி வயிறு கீழே சரியாம பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் அவர் இருக்காரு. பொதுவாக அவருடைய துதிக்கையானது எப்பொழுதுமே இடப்பக்கம் சுழிந்திருக்கும். ஆனால் இந்த கற்பக விநாயகருக்கு மட்டும் வலப்புறம் சுழிந்த வண்ணமாக வலம்புரி விநாயகராக இவர் காட்சி தருகிறார். ரொம்ப விசேஷமான வடிவம் இந்த வடிவம். இந்த வடிவத்தை நாம் நினைக்கின்ற மாத்திரத்திலேயே நமக்கு நிறைய பேர்கள் கிட்டும். அப்படி வலம்புரி விநாயகராக இந்த திருத்தலத்தில் விநாயக பெருமான் வீற்றிருக்கிறார். அதை போலவே 2 தந்தம், அதில் வலப்புற தந்தமானது நீண்டு காணப்படுகிறது. இடப்புறத்தில் இருக்கக்கூடிய தந்தமானது நீளம் குறைவாக இருக்குது. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான ஒரு ஒற்றுமையை, அந்த ஒரு அன்பினுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக இந்த வடிவம் இருக்கு. பொதுவாக பல திருக்கோயில்கள் இருந்தாலும் இந்த திருக்கோயில் ஒரு குடைவரை கோயிலாக காட்சி தருவது ரொம்ப விசேஷம் நிறைந்தது. குடைவரை கோயில் பொதுவாக செங்கல்ல, கருங்கல்ல, மணல் வைத்து, மண் வைத்து ஒவ்வொரு விதமாக திருக்கோவிலை எழுப்ப முடியும். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. இப்போ குடைவரை கோயிலாக 6 அடியில் விநாயகரை அந்த மலையில் இருக்கக்கூடிய கல்லில் செதுக்கிய வண்ணமாக இந்த உருவமானது காட்சி தருவதால் இந்த கோவிலில் விநாயக பெருமான் பிரகாரத்தை வலம் வரக்கூடிய ஒரு நிலை இல்லை. குடைவரை கோயிலாக செம்மார்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இந்த பிள்ளையார்பட்டி திருத்தலமானது காட்சி தருகிறது. வாதாபியை வெற்றி கொண்ட பிறகு பல்லவர்களினுடைய ஆட்சி ரொம்ப சீரும் சிறப்புமா ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்தது. நரசிம்மவர்மன் ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் சென்று இறைவனுக்கு திருப்பணி செய்கின்ற ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டு வரான். இப்போ வாதாபிக்கு சென்று வெற்றியை கொண்டு வந்து வாதாபி கணபதியையும் இங்கு கொண்டு வந்தவர் சிறுத்தொண்ட நாயனார். அவரோட அந்த திருப்பணியில் ரொம்ப ஆழ்ந்து போன மன்னன் அந்த பணி ரொம்ப பிடித்து போய் அவர் செய்த அந்த திருப்பணியின் மூலமாக ஒவ்வொரு திருக்கோவிலின் மீதும் அவருக்கு தீராத அன்பு ஏற்பட்டு, அதே போலவே குடைவரை கோயிலின் மீதும் அவருக்கு தீராத அன்பு ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த கோவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளையார்பட்டி வீற்றிருக்கக்கூடிய கற்பக விநாயகர் விசேஷ உருவம் நிறைந்த கற்பக விநாயகரை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு எல்லா செல்வ வளங்களும் கிட்டும், திருமண தடை நீங்கும். இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு சிறப்பு பொருந்திய தெய்வங்களும் வீற்றிருக்கிறார்கள். திருமண தடையை நீக்கக்கூடிய கார்த்தியாயினி அம்மன் இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கிறார். குழந்தை பேற்றினை வழங்கக்கூடிய நாகலிங்க சுவாமிகள் இங்கு வீற்றிருக்கிறார். செல்வ வளங்களை நம்
வாழ்க்கை முழுவதும் தரக்கூடிய பசுபதீஸ்வரர் வீற்றிருக்கிறார். இப்படி திருமண தடையை போக்குவதாகவும் குழந்தை பேற்றினை வழங்கக்கூடிய ஒன்றாகவும் செல்வ வளங்கள் நிலைத்து நிற்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் வீற்றிருக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். யோக நிலையில் சிவபூஜை செய்பவராக கற்பக விநாயகர் வீற்றிருப்பதால் இவரை வணங்குகின்றவர்களுக்கு எல்லா நன்மைகளும் செல்வ வளங்களும் கிட்டும். 9 கோலம் ஒன்றாக விநாயக பெருமானினுடைய சொல் கேட்டு நடக்கும் என்று சொல்லும் பொழுதே எல்லா கிரகங்களாலும் நமக்கு நன்மைதான் ஏற்படும் என்று புரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா? அப்படி எல்லா கிரகங்களாலும் நமக்கு நன்மை வழங்கக்கூடிய வலம்புரி விநாயகராக, விசேஷ உருவம் நிறைந்த விநாயகராக பிள்ளையார்பட்டியில் ஹீரோவாக வீற்றிருக்கக்கூடியவர் கற்பக விநாயகர். அவரை வணங்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிறவிப்பிடி நீங்கி வாழ்க்கை முழுக்க மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொண்டு மீண்டும் வேறொரு விநாயக பெருமானோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.